Hi friends, Boult Audio brand பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நிறைய TWS லான்ச் பண்ணுறாங்க. ரீசெண்டாக Boult Audio X60 அப்படிங்கிற இந்த ANC இயர்பட்ஸை வெறும் ₹1500 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாக்ஸோட ஃப்ரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா TWS ஃபோட்டோ போட்டிருக்காங்க. X60 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த TWS இந்தியாவில் தயாரித்த ஒரு TWS அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இந்த TWS அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் வெறும் ₹1299 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளாடி TWS Type-C சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா டிப்ஸ், யூசர் மேனுவல் மற்றும் 1 இயர் வாரண்டி கார்டு இருக்குது. இந்த வாரண்டி கார்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ணால் எக்ஸ்ட்ரா 3 மாதம் வாரண்டி உங்களுக்கு ஆட் ஆகுது. சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன சார்ஜிங் கேஸாக இருக்குது. மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் கேஸோட பில்டு குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு X45 அப்படிங்கிற TWS லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த TWS டிசைன் எப்படி இருந்துச்சோ அதே போல தான் இந்த TWS டிசைன் இருக்குது. பெரிய அளவுக்கு வித்தியாசங்கள் எதுவுமே இல்லை. சார்ஜிங் கேஸோட சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா போல்ட் அப்படிங்கிற பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 4 LED இண்டிகேட்டர் இருக்குது. இதன் மூலமாக சார்ஜிங் கேஸில் சார்ஜ் எவ்வளோ இருக்குது அதை பார்த்துக்கலாம். சார்ஜிங் கேஸோட கீழே பார்த்தீங்க அப்படின்னா Type-C சார்ஜிங் போர்ட் இருக்குது. Type-C இருக்கனால இந்த சார்ஜிங் கேஸை வெறும் 45 நிமிடங்களில் முழுமையாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். சார்ஜிங் கேஸ்லேருந்து இயர்பட்ஸ் வெளியே எடுத்தால் இயர்பட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகுது. இயர்பட்ஸ் ரொம்ப லைட் வெயிட்டாக பண்ணியிருக்காங்க. காதுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. எந்த ஒரு இஷ்யூ எதுவுமே இல்லை. ரொம்ப கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இது லான்ச் பண்ணாலும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ANC இருக்குது. ரைட் சைடு உள்ள இயர்பட்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணால் ANC ஆக்டிவேட் ஆகுது. ஏதாவது சாங்ஸ் கேட்கும்போது ANC ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா சைடில் உள்ள நாய்ஸை கொஞ்சமாக கட் பண்ணி விடுது. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் சின்ன சவுண்ட் மட்டும்தான் கட் பண்ணி விடுது. பெரிய அளவுக்கு வித்தியாசங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ANC பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதே போல் மறுபடியும் ரைட் சைடு உள்ள இயர்பட்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி மோட் ஆக்டிவேட் ஆகுது. அதாவது இந்த மோடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாங்ஸ் கேட்கும்போது சாங்ஸும் கேட்டுக்கலாம். அதே போல் சைடில் யாராவது பேசினாங்க அப்படின்னா அதையும் உங்களால் கேட்க முடியும். இயர்பட்ஸோட டச் ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட பிளேபேக் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 30 மணிக்கூர் பிளேபேக் உங்களுக்கு கிடைக்குது. இயர்பட்ஸை சார்ஜிங் கேஸ் யூஸ் பண்ணி வெறும் 10 நிமிடங்கள் நீங்கள் சார்ஜ் பண்ணாலே போதும். 150 நிமிடங்கள் பிளேபேக் உங்களுக்கு கிடைக்குது. இந்த இயர்பட்ஸில் ANC டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. கால் பேசும்போது வெளியுள்ள நாய்ஸை கொஞ்சமாக கட் பண்ணி விடுது. கால் குவாலிட்டி இந்த செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. அதே போல் இந்த இயர்பட்ஸில் செப்பரேட்டாக கேமிங் மோட் கிடையாது. 45 மில்லி செகண்டில் இந்த இயர்பட்ஸில் லோ லேட்டன்சி இருக்குது. அதே போல் இந்த இயர்பட்ஸில் 13 மில்லிமீட்டர் கொண்ட பெரிய டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு பேஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப டீப்பான பேஸ் இந்த இயர்பட்ஸில் இல்லை. பெரிய டிரைவர் இருக்கனால ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லவுடாக இருந்துச்சு. வோக்கல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளியராக கேட்குது. இந்த இயர்பட்ஸில் சவுண்டோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு தான் X45 சேல் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே போல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ANC இருக்கிறது கொஞ்சம் அட்வான்டேஜ் அப்படின்னு
அப்படின்னு சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இயர்பட்ஸ் வந்து 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி சேல் பண்ணாங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குற காசுக்கு இது ஒரு ஒர்த்தான TWS அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ANC வந்து வேணும், பேஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த TWS வாங்கிக்கலாம். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.